ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. புல்லரிச்சிருக்கமே ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்லும் போதுல நிறைய பேருக்கு இங்க புல்லரிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? ஒரு சிஎம் பதவி போச்சுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு வீட்லயே எங்க பண்ணாலும் போன்ல, வீட்டுல ஒவ்வொருத்தங்க டிவில, அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே வீட்டுல இருக்க மொத்த பேரும் சேர்ந்து இருந்துட்டு அவர் பதவிக்கிறத பார்த்திருப்பீங்க. பார்த்தோம்னா அவர் ஜோசப் விஜய் நான் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே புல்லரிச்சிருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. இப்ப என்னன்னா அவர் பதவி ஏத்துட்டாரு, அதுக்கு அடுத்தது என்ன ப்ரோ நடக்கும்? இன்னும் ஒரு சில பேர் ஆட்சியை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இருக்கலாம். மேபி ஒரு 6 மந்த்ஸ் அவங்க சைலண்ட் மோட் பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்பனாலும் ஒரு சீட்டு கட்ட உருவன மாதிரி ஒருவருக்கான வாய்ப்புகள் இது இருக்குது. பட் நம்ம அதை பத்தி பேச வேண்டாங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் 3 இதுக்கு சைன் போட்டிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 200 யூனிட் மின்சாரம் அந்த இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண் அந்த இதுக்கு போட்டிருக்காரு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு நினைக்கிறேன். அந்த பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கனால அதுக்கு ஒரு சைன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போதை ஒழிப்பு அதுக்கு ஒரு சைன் ஒன்று போட்டிருக்காரு. மொத்தம் 3 இது போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நேரா என்ன பண்றாங்கலாம், போயிட்டு வெளியே வரும்போது அந்த நேர் உரிமை நாட்டகத்துக்கு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி சிஎம் வெளியே வரும்போதோ இல்லைன்னா அவர் பதவி எடுத்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கு மட்டும் முதலமைச்சர் எல்லாம் ஆகும்போது பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, நான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் சரி, நான் பார்க்கும்போது இந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்க்கல. இப்போ கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிஎம் பதவி வைத்துட்டு வரும்போது அவர் எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு கூட்டம் இருக்குன்னா அது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் இன்னைக்கெல்லாம் வெளியே போகும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் புதுசா வர்றதுல என்ன இருக்கு, தப்பு இல்லையே. நல்லது செஞ்சா யாருனாலும் மக்களுக்கு நல்லது செய்யும் வரும்போது அதை தடுக்க முடியாதுல்ல. செஞ்சா நல்லது, மக்களுக்கு நல்லது செஞ்சா திரும்ப திரும்ப அவங்க தான் அரியணையில ஏற்றி வைக்க போறோம். அதனால தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. மனப்பக்குவமும் ஒரு சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அவர் தான் இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். அதனால அவருக்கான மரியாதையும் இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கேலி கிண்டல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இப்ப அவர் மரியாதை இல்லாம பேச முடியாது, மரியாதையோட தான் ட்ரீட் பண்ண முடியும். நீங்க எப்பவும் போல பக்கா மாசு தற்குறி, ஒரு தற்குறி கழகத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாது ப்ரோ. சாட்டை ப்ரோ, வணக்கம் ப்ரோ. அதுக்கப்புறம் அவர் அங்க தமிழ்நாடு தலைமை செயலகத்துக்கு வந்தாருங்க. சரியான கூட்டாங்க. வர 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 அவ்வளவு பேர் ஆர்ப்பரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, ஒரு தற்கொலைகள் இல்லை. இப்ப அவங்க ஒரு தொண்டர்கள். அந்த சிஎம் பாக்குறதுக்கு, சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருக்கும் இருக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா அவர் வர 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 அவ்வளவு கூட்டம், அவ்வளவு செலிப்ரேஷனு, அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு போயிருந்தாரு. இந்த தற்காலிக சபை நடத்தி உத்தரவிட்டு இருந்தாலும் அவங்களும் பதவி ஏற்றுட்டாங்க. இப்ப நாளைக்கு இருக்கிற எம்எல்ஏ எல்லாத்துக்குமே பதவியேற்பு இது நடக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், மண்டே நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க ஆட்சி எந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கணும். இதுல இன்னொன்று என்னன்னா, த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் சாரி, அதை இதுல பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம போடலாம். பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போய் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீ எல்லாம் வராதப்ப நாளைக்கு வந்துட மட்டும் செஞ்சிடாதுன்னு போட்டிருந்தாங்க. பட் அவங்க வந்திருந்தாங்க. அதை நம்ம வேற வீடியோல பேசலாமே, அது எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. இப்போதைக்கு அவர் எப்படினாலும் விமர்சனங்கள் கண்டிப்பா வரதான் செய்யும். அதெல்லாம் தவிர்த்து அவர் எந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவகாசம் கேட்டிருக்காரு. ஏன்னா கஜனாலாம் காலி ஆயிடுச்சு. 10 லட்ச ரூபா கோடி கடன்ல இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ஒரு வெள்ளரிக்கை விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. பட் ஒரு கிளாஷ் இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். இது எந்த மாதிரி அரசு அவர் கொண்டு போறாரு, எந்த மாதிரி மூவ் பண்றாரு, எத்தனை ஒரு 6 மந்த்ஸ்க்கு அவங்க ஒரி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம டிஎம்கேல இருந்து. பட் அவரு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டு போக போறாருன்னு சொல்லிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா எப்படி ஒரு 1 இயர் டைம் வேணுங்க. அவர் ஒரு நிர்வாகத்தை கரெக்ட் டைம் ஆட்சி பண்றதுக்கு இப்படி 1 இயர் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். பண்ணிட்டு தான் அதை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 4 இயர்ஸ்க்கு பண்ண முடியும். எடுத்தோன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ள நான் இப்படிதான் போறேன்னு சொல்லிட்டு தெரியாது. எப்படியும் அவருக்கு டைம் கொடுத்தா ஒரு 1 இயர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.